ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இந்த கேக் பார்த்திங்கன்னா வீட்லேயே சுலபமாக செய்யக்கூடிய கேக் தான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த கேக்கு செய்யறதுக்காக கொஞ்சமான திங்ஸ் இருந்தால் போதும். நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த கேக் செய்யறதுக்காக கொஞ்சமாக மாவெல்லாம் சலிக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் மேலே வந்து ஒரு சல்லடை வச்சுக்கலாம். இப்போ நம்ம 3/4 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 கப் உள்ள மைதா மாவு. இந்த கப்பில் வந்து மைதா மாவை மெஷர் பண்ணும் பொழுது இது போல் ஈக்குவலாக மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது தலையை தட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வரும். இதில் வந்து 1/4 கப் அளவு மைதா மாவு இருக்குது. மொத்தமாக சேர்த்துட்டு 3/4 கப் அளவு மைதா மாவு நம்ம சேர்த்துருக்கோம். கூடவே 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அதாவது இதில் எந்த ஒரு கட்டிகளும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாவை பார்த்திங்கன்னா நம்ம 3 டைம் சலிச்சு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம சலிச்சு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். அதனால தான் நம்ம 3 டைம் நல்லா சலிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த மாவை வந்து 3 டைம் நம்ம சலிச்சு எடுத்து வச்சிட்டோம். இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 3 முட்டை உடச்சி ஊற்றி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வெள்ளை கருவு அண்டு எல்லோ கருவு ரெண்டுமே ஒன்றாவே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் பிளெண்டர் வச்சு இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்டர் இல்லைனாலும் பரவாயில்லை, இதை விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவு பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட 250 கிராம் அளவு இருக்குது. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரே சமயத்தில் எல்லா பவுடர் சுகரையும் சேர்க்க வேண்டாம். பாதி அளவு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு 30 செகண்டுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மீதி பாதி உள்ள பவுடர் சுகர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா பவுடர் சுகரையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 1 ml போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து 30 செகண்டுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 1/4 கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் ஒரு 30 செகண்டுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடி நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருந்த கொக்கோ பவுடர் அண்டு மைதா மாவுலாம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து விஸ்க் வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதையும் முழுசாக சேர்க்காமல் பாதி பாதியாக சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போது மீதி உள்ள எல்லா மாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து பீட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போது 1/4 கப் அளவு பால் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால். இதை வந்து சேர்த்ததுக்கப்புறமா இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இன்றைக்கி நம்ம 2.5 இன்ச்சு அளவு கேக் பேன் எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு இது போல் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் அடியில் வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். பட்டர் ஷீட் எல்லாமே வச்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற கேக் மாவை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த கேக்கை வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் குக்கரில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த சால்ட்டை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு இதை மூடி வச்சு 10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருச்சு, நல்லா சூடாயிருச்சு. நம்ம செஞ்சு வச்சுருந்த கேக் மாவை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. இது சிம்மில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கேக் எல்லாமே அடியில் ஃபுல்லாக கருகிரும். கேக் நல்லா பேக் ஆகிற சமயத்தில் நான் செரி சிரப்பு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கோம். அதில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற செரி பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா கொதித்து வந்தாவே போதும். ஒரு கம்பி பதம் அந்த அளவுக்குலாம் வரணும்னு அவசியம் இல்லை. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குனாவே விப்பிங் க்ரீம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணால் தான் பார்க்க சூப்பராக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம அமுல் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா 250 ml இருக்குது. இது எல்லாத்தையும் முழுசாக இன்றைக்கி நம்ம சேர்க்க போகிறோம். இந்த க்ரீம் எல்லாத்தையுமே நம்ம பவுலில் ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறமா பிளெண்டர் வச்சு இதை வந்து ஸ்டிப் பீக் வர வரைக்கும் நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்டர் இல்லைனாலையும் பரவாயில்லை, நீங்கள் விஸ்க் வச்சு கூட இதை செய்யலாம். விஸ்கில் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்டிப்பான பீக் வரணும். இது மாதிரி க்ரீம் எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பவுல்லேருந்து இது மாதிரி கவுத்து பார்த்தோங்கன்னா கீழே வந்து க்ரீம் விழக்கூடாது, அந்தளவுக்கு ஸ்டிப்பாக இருக்கணும், ரொம்ப லேஸாக இருக்கும். இப்போ நம்மளோட செரி சிரப்பு எல்லாமே ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ சரியாக 40 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்மளோட கேக் எல்லாமே ரொம்ப நல்லா ரெடியாகி வந்திருக்கு. கேக்கில் உள்ள பட்டர் ஷீட் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட கேக் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ணிடலாம். பாருங்கள் நம்மளோட கேக் எல்லாமே எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த கேக்கை நம்ம டபுள் லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கேக் வந்து நல்லா கூல் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லேயர் கேக்கை இது போல் வச்சுட்டு நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற செரி சிரப்பு எல்லாத்தையும் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே செரி பழம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மேலே ஒரு லேயர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேலேயும் செரி சிரப் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து க்ரீம் வச்சுக்கோங்க. க்ரீம் வச்சு இது போல் நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேக்குக்கு மேலே வந்து டிசைன் போட்டுக்கலாம். டிசைன் போட்டதுக்கப்புறமா அது மேலே எல்லாமே செர்ரி பழம் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சாக்லேட்டை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கேக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட கேக் எல்லாமே லேயராக வந்திருக்கு. அதே போல் சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த Black Forest கேக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.